அப்புறம் ஒரு அம்மா வந்து ஸ்விக்கியில் வேலை செய்கிறேன் நான், என் பையன் தான் எனக்கு பழக்கி விட்டான். 24 என் பையன் தான் என் கூட வந்து டே அண்ட் நைட்டு கூட வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. ஏம்பாங்களே, உன் குடும்பம் நீ நல்லா இருக்கிறதுக்காக நீ சம்பாதிக்கிற. நீ சம்பாதிக்கிறது யாருக்கு? இந்த காலத்தில் வயசு பிள்ளைங்க ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. வயசு பிள்ளைங்க பகலெல்லாம் படிக்குதுங்க. மீதி நேரங்களில் படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே ஸ்விக்கியை ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. எதுக்காக? அவங்க இதுக்காகவா? அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களோட படிப்பு செலவுக்காகவும் மற்றதுக்காகவும் அவங்க வச்சுக்கிறாங்க அந்த காசை. அந்த மாதிரி பிள்ளைங்க கஷ்டத்தில் தெரிஞ்ச பிள்ளைகள் இருக்குது. என்னமோ நீங்கள் உலகத்திலே இல்லாத மாதிரி நீங்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் அப்படிலாம் பார்த்துட்டா நாங்கள்லாம் பட்ட கஷ்டங்களெல்லாம் நீங்கள் என்ன மகளை சொல்லுவீங்க? நாங்கள்லாம் கட்ட கஷ்டத்துங்களுக்கெல்லாம் சொல்லவே வழி இல்லை, சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் ஆச்சுங்களா. இந்த நீயா நானா ஷோலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நீயா நானா ஷோவில் எப்படி கலந்துக்கணும்னு எனக்கு தெரியாது. என்னை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்குற அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி இடங்களில் போய் பேசணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேசுகிறத கேட்டால் அவ்வளோ கோபம் வரும். அப்புறம் ஒரு பொண்ணு, எங்கள் தம்பி இதானாலும் பரவாயில்ல, கடனாளி ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்ப கடனாளி தெருவில் போய் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு 50 சவரன் நகை பண்ணணும், எனக்கு இவ்வளோ இவ்வளோ சொத்து கொடுக்கணும், இவ்வளோ சோகம் கொடுக்கணும்னு ஒரு பிள்ளை கேட்டுச்சு. உண்மையில் அந்த பிள்ளையை பார்த்தா எனக்கு சப்புன்னு மூஞ்சில் அறந்துடலாமான்ற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் அவங்க அம்மா பொறுமையாக உட்காந்து பெற்றுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டதுக்காக அந்த தாய் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதுதான் காரியம். தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுதுங்க பொட்டை பிள்ளைங்க, என்னென்னமோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி பொட்டை பிள்ளைங்க வந்துருக்கிற காற்று. இந்த அம்மா இந்த பொண்ணு கேட்குது, எனக்கு இவ்வளோ நகை வேணும், இந்த மாதிரி இது வேணும், இந்த மாதிரி பொண்ணு வீடு வேணும், வாசல் வேணும், இவ்வளோ பணம் வேணும், சொத்து வேணும், காரு வேணும், பங்களா வேணும்னு கேட்குது. இதெல்லாம் தேவையா மக்களை? நம்ம போய் சம்பாதிக்கணும். ஏன் உனக்கு கை கால கடவுள் கொடுத்துக்கிறாருல, உனக்கு படிக்க வச்சுக்கிறாங்களோ உங்கள் அம்மா அப்பா, போய் நல்லா உழைச்சி சம்பாரி. நீயும் போய் அப்போ தான் அவனுக்கு காசுனுடைய யாருமே என்னன்னு தெரியும். 50 சவரன் உன் பிள்ளை வரும்போது அவனுக்கு 100 சவரன்னு கேட்கும். நீ என்ன பண்ணுவ? அப்போ தான் அவனுடைய அருமை என்னன்னு தெரியும். தாய் தகப்பனுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த பையன் கடனாளிக்கு வச்சு அது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து அவன் கடனாளியாகி அந்த கடனை கட்டுறதுக்கு அந்த பொண்ணு வந்து சேர்ந்து கடனை கட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த புள்ள இதெல்லாம் கேட்கும்போது நீயா நானா நமக்கு பேச முடியலையான்னு அவ்வளோ இதாக இருக்கும் மகளே. உண்மையில் இந்த அம்மா பேசுனது பிடிச்சது எனக்கு. 2வது, ஒரு அளவு தான் இருக்குது எல்லாமே. ஆசைகளை அளவோடு வச்சுக்கணும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் இந்த நிலைமை தான் கடைசியில்.